Welcome to LCI Discuss. நான் உங்கள் அபிஷேக். கொட்டுக்காளி சூரிய அவர்களோட நடிப்பில் PS வினோத்ராஜ் அவரோட இயக்கத்தில் வெளியாக இருக்குது இந்த படம். கொட்டுக்காளி போல அந்த வார்த்தைக்கான அர்த்தமே வந்துட்டு ஒரு புதுசான ஒரு வார்த்தை. அது நிறைய ஊர் சைடில் ஒரு கிராமத்தில் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை கொட்டுக்காளி அப்படிங்கிறது. ஒரு அடம் பிடிக்கிற ஒரு பொண்ணு, ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் அது. இந்த படத்துக்கு அந்த பேரை வச்சதுக்கான ஒரு ரீசனிங் கரெக்டாக. கொட்டுக்காளி பற்றி சொல்லணுன்னா இது ஒரு ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஆடியன்ஸு கிடையாது. ஒரு ஃபைட்டு, இந்த ரொமான்ஸ், ஒரு சாங், ஒரு குத்து சாங்கு, இதெல்லாம் வச்சு ஒரு டெம்ப்ளேட்டில் ஒரு படம்னா ஃபஸ்ட்டில் ஒரு குத்து சாங் இருக்கணும், அப்புறம் ஒரு பார்த்தவன் காதல் அந்த மாதிரி இருக்கணும், அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குள்ளேயும் அடங்காத தமிழ் சினிமா அதோட அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்க ஒரு படம் கொட்டுக்காளி. சூரி அவர்களோட நடிப்பு, சூரி மட்டும் கிடையாது, சூரி, ஆனாபென் அவங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க. ப்ளஸ் அந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஒரு ட்ராவல், ஒரு ஜேர்னி தான் அந்த படமே. இந்த ஜேர்னியில் அவங்க இந்த கேரக்டர்ஸ் நிறைய, ஒரு குடும்பமே நடிச்சிருக்காங்க. அதில் 1-2 பேர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், அவங்களாம் நடிகர்கள். மற்றவங்க எல்லாருமே அந்த டேரக்டர் PS வினோத்ராஜ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸாக நம்பவே முடியல அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளோ யதார்த்தம் அந்த படத்தில் அவங்க நடிப்பு, ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக. சூரியோட இன்னொரு ஒரு சைடை புதுசாக விடுதலையில் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டராக அவருடைய காதலுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் எழுச்சிப்படுற ஒரு கேரக்டராக இருக்கும். கருடனில் பார்த்தோங்கன்னா டோட்டலி நிறைய இந்த லவ் அதுன்னு எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கமர்ஷியலான ஒரு இதுவாக இருக்குது. இந்த ஆங்கிள் நம்மளால் யோசிக்கவே முடியல. இந்த மனுஷன் ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி கலந்த ஒரு ஆக்டிங், ஒரு ரேஜோட சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆனாபென் அவங்களுக்கு இந்த படத்தில் டைலாக்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டைலாக் தவிர வேறு இந்த ஒரு 2 செகண்ட் டைலாக் தவிர அந்த படம் முழுக்க அவங்களுக்கு எந்த டைலாக்குமே கிடையாது. சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அவங்க ஆக்டிங். முழுக்க எல்லாருக்குமே, அந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுக்குமே தேவையான அந்த ஸ்க்ரீன் ப்ளேஸ் ஆகட்டும், அவங்களுக்கான அந்த டைலாக்ஸ். ஏன்னா அந்த கதை ஒவ்வொருத்தங்களோட கண்ணோட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி அந்த கதையை ஓடிட்டுருக்கோம். அதை அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 10 மினிட்ஸில் இந்த கதை எதை நோக்கி போகுதுங்கிற கிளாரிட்டியை கொடுத்து அதை அவங்க ஒரு ஹைப்பில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. அந்த இன்டர்வல் பிளாக்கில் தான் இந்த கதை இதை நோக்கி தான் போகுது, இதை நோக்கி தான் வந்துச்சு, இதுக்கப்புறமும் இந்த கதை இப்படி இதை நோக்கி தான் போக போகுதுன்னு ஒரு ஹைப்பில் தூக்கி வச்சு அந்த இன்டர்வலில் உட்கார வச்சிடுறாங்க. செகண்ட் ஹாஃப் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. பட் கிளைமேக்ஸில் இந்த டேரக்டர் பண்ண ஒரு புது அட்டெம்ப்ட் என்னென்னா, கிளைமேக்ஸ் வரைக்கும் போய் இதுக்கப்புறம் நடக்கலாம் ஆனால் நடக்காமல் போகலான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸோட விஷனுக்கே விட்டுட்டார். இந்த முடிவு உங்களோட கையில், ஜேர்னியோட எண்ட் என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு. அதான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த படங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு கணக்குமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் மியூசிக் கிடையாது, மியூசிக் டைரக்டரே இல்லை. முழுக்க சவுண்ட் இன்ஜினியரிங் மட்டும் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கிடையவே கிடையாது. மூவி லவர்ஸ், எனக்கு தமிழ் சினிமா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, தமிழ் சினிமா இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தமிழ் சினிமா நிஜமாலுமே ஒரு அன்பு கொண்டவங்க இந்த படத்தை விட்டுறாதீங்க. இது ஒரு வேறு மாதிரியான ஒரு முயற்சி. இது முழுக்க ஒரு புது விதமான ஒரு கண்ணோட்டத்தில் தமிழ் சினிமா இந்த ஆங்கிளில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்படி ஒரு படம் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்துங்கிறது ரொம்ப செம்மையாக இருக்குது. அதனால் அந்த படம் பார்க்கலாமா வேணாமா, இல்லை பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டால், மூவி லவர்ஸ், நான் சொன்ன மாதிரி தமிழ் சினிமா அடுத்த கண்ணோட்டத்திலேருந்து இந்த கண்ணோட்டத்துலேருந்து அடுத்த கண்ணோட்டம் போகுது. ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ரொமான்டிக் படம், இதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்ட் ஃபிலிமை நோக்கி அது போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவங்க, அப்படி போகணுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கிடையாது. ப்ளஸ் 12 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு இந்த கதைக்கும் அவங்களுக்கு புரியவும் போகிறது, இந்த கதை அவங்களுக்கு தேவையும் கிடையாது. ஓவராலாக அந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான படமாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த படத்தோட டியூரேஷன் ரொம்ப கம்மி, 1 hour 27 minutes தான் இந்த படத்தோட டியூரேஷன்.
ஸோ டூரேஷனில் எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸ்க்ரீன் ப்ளே கம்பேர் பண்ணும்போது ஸ்லோ தான். ஏன்னா ஒரு கதையை இப்படி சொன்னால் தான் அந்த கதை நல்லாயிருக்கும். சரு சரு சருன்னு போனால் அந்த படம், அந்த கதை, அந்த வேகமே அந்த கதைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும். இந்த கதை இவ்வளோ பொறுமையாக போனால் தான் அந்த கதைக்கு அழகு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை ஸ்லோவாக சொல்லப்பட்டால் தான் அது அதோட அழுத்தம் நல்லாயிருக்கும். இந்த கதையும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. சூப்பராக இருக்குங்க படம், சூப்பராக இருக்குது.